ஒன்றுமே கேட்காத ஆசாமி, நீ என்ன எதுவுமே வேண்டாமா அப்படின்னு கேட்டார். இல்லை எனக்கு ஒன்று வேணும், நான் உங்கள்கிட்ட கேட்க பயமாக இருக்குது அப்படின்னு. என்ன விஷயம்னாரு. அதான் எனக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் வேணும். என்ன இது காக்லியர் இம்ப்ளான்ட்டு? எனக்கு ஒரு 5 minutes டைம் கொடுங்க, நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன். சரி, நான் அப்போ தான் என்னுடைய லேப்டாப் வச்சுருந்தேன். டக்குன்னு எடுத்து அதில் ஒரு வீடியோ வந்து ஒரு ஊமை குழந்தை சைன் லாங்குவேஜில், ரொம்ப அழகான குழந்தை. இன்றைக்கி காலைல சாப்பிட்டேன், ஒரு ஸ்கூலுக்கு போனேன், வந்தேன்னு சைன் லாங்குவேஜ். அடுத்த ஒரு கிளிப்பை வந்து ஒரு சின்ன பையன் ஃபோனில் அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கான். நான் சொன்னேன், 2 பிள்ளைங்களும் பிறவியில் ஊமை, பிறவியில் காது கேட்காத பிள்ளைங்க. இந்த பேசுகிற குழந்தைக்கு வந்து காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணோம், இந்த பிள்ளைக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னாரு. பணம் இல்லையா? எவ்வளோ பணம் வேணும்னாரு. ஒரு காக்லியர் இம்ப்ளான்ட் அப்போ வந்து 6 லட்சம். அவ்வளோதானே, பண்ணுங்க. பணம் கொடுங்கய்யா. என்ன கண்டிப்பாக கொடுக்குறேன். அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு காக்லியர் இம்ப்ளான்ட் ஸ்கீம், ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. அதோட கல்மினேஷன் வந்து இன்றைக்கி 2000 குழந்தைங்களுக்கு தமிழ்நாட்டில் காக்லியர் இம்ப்ளான்ட் நடக்குது. 2000 children have got the gift of hearing and speech. 2000 குழந்தைகள் அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சது, அவருடைய சைன். WHO ஜெனீவாவில் இந்த வருஷம் they asked me to come and give a talk. ஜெனீவா ஜெனரல் அசம்பிளியில் the talk was on the revolution of cochlear implant and hearing establishment in தமிழ்நாடு. அவர் ஃபோட்டோ தான் நான் முதல்ல போட்டேன். நான் ஜெனீவாவில் அவர் ஃபோட்டோவை போட்டு, this is a man who started the whole thing. நீங்கள் உட்காந்துட்டு கை தட்டுறீங்க, அவங்க நின்று கை தட்டினாங்க. He got a standing ovation. I was so proud to say that he was a Tamilian, he was a Tamil leader, ஒரு தமிழ் தலைவர்.